Hello guys, welcome back to Salna Gaming YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி நெல்லோட ஆக்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Oh my god! Wow! இந்த வீடியோ வந்து பார்ட் 3 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐக்கானில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அடிச்சு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆனில் போட்டுவோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க கைஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, எப்படியோ லிஃப்ட்டில் வந்தாச்சு. லிஃப்ட்டில் வர்றதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த லிஃப்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப இது வேறு ஃப்ளோருக்கு போக முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். சும்மா ஐஸ் இது எங்கேயோ க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியல. நம்மளோட ரூம் வந்து 10ஆம் நம்பர்னு நினைக்கிறேங்க. போனத கேம் பிளேயில் வந்து பார்த்துருந்திங்கன்னா தெரியும். நம்மளோட பேபி செட்டப் ஓகேங்க, இது என்ன க்ளோஸ் ஆகிடுச்சு அதுவா. 10ஆம் நம்பர் தான் நம்மளோட ரூமு. இங்கே ஏதோ பாக்ஸ் இருக்குது, அது ஓப்பன் பண்ண முடியல. ஓகே கைஸ், தான் இங்கே இருக்குது பாருங்க 10ஆம் நம்பர். இங்கே எல்லாமே பழசாயிடுச்சுங்க, ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி இருக்குதுங்க. இது பாருங்கள் க்ளோஸ் திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் பால் அடிச்சு பில்டிங் மாதிரி இருக்குது. ஓகேங்க, நேராக போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, கிச்சனு வாருங்க எவ்வளோ இதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் போன எபிசோடில் நீ வந்து அடிச்சிச்சுங்க, பறந்து வந்து அடிச்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல எதுவும் சவுண்டு கேட்குது. ஆமாம், மீனாட்சி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே இந்த ரேபிட்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இந்த ரேபிட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். கைஸ், மீனாட்சி ரொம்ப நாள் கழிச்சு அந்த மீனாட்சியை பார்க்குறோம். அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நேராக போவோம். அவங்க பாருங்கள் இதெல்லாம் மேலே பறந்து அடிச்சிச்சு. எங்கே இந்த ரேபிட்டை காணோம், அங்கே இருக்குதுங்க. அதை பின்தொடர்ந்து போவோம். இது எங்கே போகுதோ அதை பின்தொடர்ந்து போனால் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல் வழி காமிக்கும். ஓகே, இது டேரெக்டாக திரும்ப இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. எங்கே லிஃப்ட்டுக்குள்ளேயே அந்த மார்க் வந்துடுச்சுங்க, அந்த பேபியோடது, மீனாட்சியோடது. பாவங்க இது ரேபிட். ஓகே காய்ஸ், இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போக்கிமேன் மேட்னஸ், அதாவது ஆக்ட் 2ல் ஃபஸ்ட்டு பார்ட்டுன்ற மாதிரி ஒரு இது. இப்போ வந்து அதுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஓகே காய்ஸ், அதே ரேபிட் பாருங்கள், பாவங்க எல்லாம் மூளையை வெளியெடுத்து வச்சுருக்கு. லிஃப்ட் எதுவும் ஆர்டர் என்னாச்சுன்னு தெரியல. பாருங்கள் ஏதோ ஸ்பார்க் என்னமோ ஆகுதுங்க, என்னாச்சுன்னு தெரியல. எங்கேயாச்சும் போய் விட்டு மோதறக்கேது போயிடுது. ஐஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. எங்கே நம்ம தான் இழுக்கணும் போல். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ரேபிட் எழுந்திரிச்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு, ஓப்பன் பண்ணோன்னு எழுந்திரிச்சு, நம்மளை வேலை வாங்கிடுச்சு. ஓகே, முன்னாடி நம்ம இருக்குது ஃப்ரீ சோல், அதை எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னே தெரியலைங்க. ஓகே காய்ஸ், இந்த இடத்த விட்டு நகருவோம். கீழே எதுவும் இடம் இருக்குது, அங்கே போகலாம். அவ்வளோ இந்த இடத்துக்கு இனிமேல் வரமாட்டோம்னு நினைக்கிறேன். போகிற வழியில் நம்மளை வச்சு செஞ்சிடும் இந்த பேபி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. கேஸ் இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், கதவு அதுவாக மூடிடுச்சு. இந்த மீனாட்சி சாவியை தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க. போய் இது போக அதை வேற போய் தேடணும். பாருங்கள், அது இங்கே தான் இருக்குது. சரி கைஸ், அவ்வளோதான், இதிலே தெரிஞ்சிடுச்சு மேட்ச் முடியாதுன்னு. கையில் பிடிக்கவே முடியல. எங்கே போச்சுன்னே தெரியலைங்க, அங்கங்கே போய்க்குது. எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே எது ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது உள்ள. வாட்டர் மெலன் இதை வச்சு எது செய்ய முடியுமா, எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னு தெரியல, சும்மா வச்சுருக்குறோம். ஓகே, இந்த பொட்டிலுக்குன்னு போடுவோம். இங்கே இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. போய் ஃபஸ்ட்டு மீனாட்சியை பிடிப்போம். ஏன்னா அதுக்கிட்ட சாவி இருக்குது. டக்குன்னு நம்ம போய் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல எதுவும் இருக்குது, பியானோ. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல எதோ வைக்கணும் போலைங்க. ஆமாம், இந்த இடத்துல எதோ கிடச்சிருக்கோ, இதை எதோ தூக்கி வைக்கணும் போல். நீங்கள் இது வைக்க முடியல, இப்போ வேறு ஏதாச்சும் வைக்கணும் போல். சரி வாங்க தேடி பார்ப்போம், இருக்கிற பொருள் வச்சு இதை வச்சு பார்ப்போம். இங்கே இருக்குதுங்க, இதுன்னு நினைக்கிறேன்.
இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, ஆமாங்க, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது நடுவிலக்கு இது வைக்க முடியுமா அது தெரியலைங்க, என்ன கதைன்னே. ஓகே காய்ஸ், இங்கே பீட்ஸா இருக்குது, அதெல்லாம் வேணும். நம்ம போய் ஃபஸ்ட்டு தேடுவோம். இங்கே ஒரு ஃப்ரீ சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது ஏதோ டிஸ்க் இருக்குது, இது எங்கே போடுறதுன்னு தெரியலையே. எங்கள் டிவியில் ஏதோ ஓடிட்டுருக்கு டிஸ்க். இங்கே வந்து நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. இது எங்கெங்கே போடுறது டிஸ்கை? இங்கே இருக்குது, இதில் போடுவோம். ரெக்கார்டு பிளேயரை நம்ம போட்டுருந்துச்சு. பேபி இது வந்து பக்கத்தில் நின்றுக்குமா தெரியல. இதுவும் வாசிக்க முடியல, இன்னும் 2 தேவைப்படுது. ஓகே, அதுலேருந்து மியூசிக் வருதுங்க. இங்கே பாருங்கள், அது போய் பிடிக்கப்பா போய் பேச்சும். அங்கே இது பிடிக்க முடில எனக்கு தெரிஞ்சு. அது வேணும்னு நினைக்கிறேன். பியானோ வாசிக்கும்போது அது வந்து உட்காருன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இங்கே ஒன்று இருக்குது. சரி கைஸ், இன்னும் ஒன்று சென்டரில் இருக்கிற ஒரு பார்ட்டு மட்டும் இருந்தால் போதும். இது அப்படியே பொறுமையாக தேடுவோம், மொல்லமாக தேடுவோம். இங்கே எதுவும் ஓப்பன் பண்ண முடியல. ஸ்லாப்பில் ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒன்று இருக்குதுங்க. கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஏதோ வரைஞ்சி வேறு இருக்குதுங்க. ஓகே கைஸ், இவ்வளோ 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் வந்து எனக்குள்ளே எவ்வளோ திறமைகள், ஓகேங்க பேபி வந்துடுச்சு, எனக்குள்ளே எவ்வளோ திறமைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், அற்புதமாக மியூசிக் வாசிப் பண்ணணும். இதில் கேட்டு யாரும் மயங்கிடாதீங்க. ஓகே, எங்கே பறந்து விழுந்துருச்சு. இதுலேருந்து இங்கே ஏதோ பட்டன் மாதிரி வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி வைங்க. பேபியை காணோம். க்ரௌச் உட்காந்தாச்சு. நேராக போங்க. அப்புறம் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க கைஸ். ஓகேங்க, இப்போ வந்து நேராக உள்ளே போவோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அந்த கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பின்னாடி ஏதோ இருட்டாக இருக்குது, ஏதோ பின்னாடி வர மாதிரியே இருக்குது. பாருங்கள், இது ஏதோ கேண்டில்லாம் இருக்குது. இந்த கேப்லேயே நான் பார்க்க முடியுமா? அந்த சைடு எப்படி வெளிச்சமாக இருக்குது இன்னே தெரியலைங்க. இங்கே பாருங்க. ஓகே, நேராக போவோம். கைஸ், இங்கே ஏதோ ஸ்பேனர் அது இது நிறைய இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? பிக்கப் எடுத்தாச்சு. ஓகேங்க, இந்த இதை உடைக்கணும். ஆமாங்க, அந்த சைடு ஏதோ இருக்குது. பேபி அந்த பேபி மேலே இருக்கிற சிம்பிள் தான் நினைக்கிறேன். இந்த கட்டையெல்லாம் உடைப்போம். பிரேக் மக்களே, டக்குன்னு உடச்சிட்டு எல்லாத்தையுமே உடச்சிடுவோம். அப்புறம் திரும்ப ஏதாச்சும் ஆபத்துனா ஓடி வர முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க, இருக்கிற எல்லாத்தையும் உடச்சாச்சு. இப்போ தூக்கி கீழே போட்டுட்டு இப்போ நேராக அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி இதாகுதுங்க. பாருங்கள், பக்கமே போக முடியல. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியுது. வேகமாகவும் நம்மளால் போக முடியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. திரும்ப போய் பார்ப்போம். ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? காஞ்சூரி படத்தில் கழுத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க போதுங்க. ஆமாங்க, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இங்கே ஏதோ ஆகுது. டக்குன்னு இந்த டெஸ்க் எடுத்துகிட்டு ஓடிடலாம். வயசு எப்படி ஓடி வந்துச்சு. அந்த இடத்துல ஏதோ இருக்குது போலங்க. இது எடுக்கக்கூடாதுன்னு எதோ இப்போ வேலை பார்க்குது போல். ஓகே, உட்காந்துட்டு போவோம். அந்த மியூசிக் அந்த நம்ம இதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இதை போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நேராக போவோம். வந்தாச்சுங்க. ஓகே, எதுவும் ஆகலை, மாற்றியாச்சு. இங்கே இன்னும் எதுவும் காணும். ப்ளே பண்ணியாச்சு. வந்து உக்காந்துருச்சுங்க. மீனாட்சி, என்னப்பா? சரி, போயிட்டுலாம் நம்ம சாவி எடுத்துகிட்டு. ஓகே கைஸ், இப்போ நேராக ஓடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கே அந்த ரேபிட்டை வர காணோம். எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம தேடி வந்தால் அந்த ரேபிட் ஒரு பக்கம் போயிடுது. இங்கே லிஃப்ட் வர இருக்குது. இங்கே என்னமோ நோ எலக்ட்ரிக்கா டேம் பவர். இங்கே திரும்பி பவர் வேறு ஆன் பண்ணி விடணுமா? என்னங்க இது? இல்லைங்க, பாருங்கள், அந்த ரேபிட் இந்த சைடு தான் போயிருக்கு. அது மண்டையில் இருக்கிற மூளை கீழே பிஞ்சு விழுந்துருக்கு. நம்ம அதையவே ஃபாலோ பண்ணி போவோம். ஓகே, வந்தாச்சு. இந்த இடத்துல இது இருக்குதுங்க. ஏங்க, கஷ்டப்பட்டு இந்த ரேபிட்டை தேடினா அங்கேயே இல்லாமல் இங்கே பாருங்க. மாப்பிள, என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு, கண்ணெல்லாம் உருட்டிட்டு நின்றுக்கு இருக்கு, என்ன விஷயம்? மீனாட்சி ரேபிட்டை போட்டு பிக்குதுங்க. கைஸ், அவ்வளோதான், ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இப்போ பார்த்தீங்களா அதோட மூஞ்சியை?
இங்கே அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட போகிறாங்க. அங்கே ஏதோ இடம் வந்துடுச்சு. இது என்ன இடம்? இந்த இடத்துல ஏதோ கோடு மாதிரி போட்டிருக்காங்க 4-3. நோட் பண்ணி வச்சுப்போம் 4-3. அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறது? இது கேட்குது. இன்வெஸ்டிகேட் த ஃபியூஸ் பாக்ஸ். ஃபியூஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது என்னமோ அங்கே பாக்கெட் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இது தூக்கி இங்கே வச்சுக்கலாம். இவன் தொப்பி போட்டு தான் வேலை செய்யணுமாம்மா. ஓகே எனக்கு இங்கே தாங்க ஃபியூஸ் பாக்ஸில் வந்து ஃபியூஸ் போடணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பிங்க் கலரு. பார்த்தீங்களா, அந்த ஃபியூஸ் இல்லாமல் பண்ணோம்னா ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுதுங்க. இங்கே ஃப்ரீ சோல் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இன்னும் தெரியல, வாய் குளருது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு தேடுவோம். பிங்க் கலர் ஃப்ளாஷ் தேடுவோம். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே எதுவும் இருக்குது, இங்கே எதுவும் காயின், எதுக்குன்னு தெரியலைங்க. காயின் இருக்குது. இதை போட்டு எடுத்து பார்ப்போம். ஓகேங்க, ஜூஸ் வருது. ஜூஸாக இது என்னன்னு தெரில. இது வச்சு என்ன பண்ணுறோங்க? அந்த 43ன்ற அந்த பின்னு வந்து இங்கே போடணுங்க நம்ம. அதுக்குள்ளே அப்போ ஏதோ இருக்குது. ஓகேங்க, இந்த இடத்துல ப்ளூ கலர் ஃபியூஸ் கிடச்சிருச்சு. அது தூக்கி இந்த சைடு போடுவோம். அடுத்து பிங்க் கலர் வேணும். இப்போ பிங்க் கலர் போய் எங்கே தர்றதுங்க? மேலே எந்த இடமும் இல்லை. இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் இல்லை. என்ட்ரன்ஸ் கிட்ட இது இங்கே எங்கேயுமே காணோம். ஓகே, டக்குன்னு போய் தேடுவோம். இந்த இடத்துல ஏதாச்சும் பாக்ஸ் இங்கே எதுவும் இல்லை. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் இல்லை. ஐ திங்க் அதுவும் பேபி மீனாட்சி எடுத்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட இருந்து ஆட்டையை போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் இந்த இதை வச்சு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி இதை எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எங்கே இருக்குதுன்னே தெரியலைங்க காய்ஸ். அவ்வளோதான், கேம் பிளே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எங்கெங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியல. எந்த இடத்துல வச்சுக்கிறாங்க ஒரு ஹிண்ட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எதுவும் இருக்கு மேலே, அதுவும் இல்லைங்க. அது ஏதோ ரெட் கலரில் இருக்குது. தெரியலைங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. முடிச்சு விட்டீங்க. எங்கே இருக்குது? இது எதுவும் ஓப்பன் பண்ண முடியுமா? இது ஓப்பன் பண்ண முடியல கைஸ். அங்கே எதுவும் பாக்ஸ் இருக்குது. திரும்ப வந்த வழியில் வெளியவும் போக முடியலைங்க. அவ்வளோதான், உள்ளே வச்சு லாக் பண்ணி விட்டாங்க நம்மளை. ஓகே மக்களே, அவ்வளோதான் சீரியஸாக நம்மளை முடிச்சு விட்டானுங்க. ஏதோ கிடைக்காது போல். இங்கே பாக்ஸில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துச்சுங்க. அவ்வளவுதான். இங்கே எதுவும் காயின் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ பின்கோட் இருக்குங்க. ஓகே, 17 43 17ங்க. அந்த இடத்துல போடணும். அது இங்கே இந்த இடத்துல போடணுங்க. டக்குன்னு போடுவோம். 43 3 டக்குன்னு 3 17. ஓகே கைஸ், டக்குன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இது தூக்கி போட்டு அப்போ சவுண்டுக்கான கேட்குதா? வேஸ்ட்டுங்க, சீரியஸாக வேஸ்ட். அந்த ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ இதே எதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. ஒன்றுமே தெரில. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இதுக்குள்ளே இங்கே ஏங்க இது இதுதான் இந்த பேபியோட. ஆமாங்க, C2 இந்த உள்ளே இருக்குது பாருங்கள் கைஸ். இவ்வளோ நேரம் நம்ம தான் சுற்றிட்டு இருந்துருக்குறோம். இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்துருக்குது. நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம டக்குன்னு போவோம். இன்னொரு காயின் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்படியே வெடிச்சிச்சுங்க. திரும்பவும் வேணும் வெடிச்சிருச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இல்லை டக்குன்னு எடுத்து வச்சுப்போம். ஓகே மக்களே, பிங்க் கலர் எடுத்தாச்சு. இப்போ நேராக ஓடும். இன்னும் நீங்கள் அது அங்கே கிடக்கு. இப்போ நேராக போவோம். வைப்போம்.
வச்சாச்சு. ப்ளூ கலர் எடுத்து அது எதுக்கு மீனாட்சி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அது வாட்டுக்கு இருக்குது, மாட்டி விட்ருக்குறோம், கேம் பிளே முடிக்க போகிறோம். நீ எதுக்கு அதில் வந்து கரண்ட் ஷாக் அடித்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இங்கே இப்போ இங்கே இது பாருங்க, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு மீனாட்சி. கைஸ் மீனாட்சி நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே கூடிய சீக்கிரம் அழிஞ்சிருன்னு நினைக்கிறேன். எங்கே இது எங்கேயோ பறந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எங்கேயாச்சும் தூக்கி என்ன போட முடியுமா? பேசாமல் தூக்கி அந்த இதுக்குள்ளே போட்டுடலாம். வாங்க போகலாம், இதுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். சோலி முடிச்சு. ஆஹா, அப்படி விஷயங்க. இது வந்து என்ன கதைன்னா, இது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம தூக்கி அதை வீசிடுறோம். அதுக்குள்ளே வீசினதுக்கப்புறம் இது வந்து நம்ம எடுத்து மாட்டணும், அப்போ தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? ஓகே, ப்ரோ கேமர்ன்றதை அது அடிக்கடி நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. என்னடா ஏ, சரி என்னங்க பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து ஏதோ லிஃப்ட் ஓப்பன் ஆன மாதிரி கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணுவோம். எங்க பேபி வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தூக்கி போட்ட கோவத்தில் நம்ம ஏதோ தூக்கி போட போகுதுன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு ஓடுவோம், அதை பிடிக்கவும் முடியல. எங்கே முன்னாடி ஓடணும். ஓகே, டக்கு டக்குன்னு ஓடுவோம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், டு நாட் லீவ், அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. டக்கு டக்குன்னு ஓடுவோம். இது எங்கேயோ பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியல. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது, டக்குன்னு ஓப்பன் பண்ணுவோம். மக்களே ஆவா சஞ்சிங் மீனாட்சி துரத்தி எங்கே இது காலுக்கடியில் ஏதோ ஓடுது. எனக்கு தெரிஞ்ச ரேபிட் நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு ஓடுவோம். அங்கே பின்னாடி துரத்திட்டே வருது. இந்த இடத்துல கீ இருக்குது, இது எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே கைஸ் டக்கு டக்குன்னு ஓடுவோம். நோ எஸ்கேப், அப்படி தான் எஸ்கேப் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டவுலத்தா எங்க அவ்வளோதாங்க வச்சு விட்டுருச்சுங்க நம்மளுக்கு விளக்கு. கைஸ் இந்த சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்குதுங்க. டக்கு டக்குன்னு போவோம். அடுத்தடுத்து 3 போனோம். பின்னாடி வந்துட்டு இருக்குதுங்க. டக்கு டக்குன்னு எடுத்து வைப்போம். கைஸ் பதட்டமாகுது. அவ்வளோதான், ஒன்றுமே போக டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சு டக்கு டக்குன்னு ஓடுவோம். எங்கே தான் பின்னாடி எதுவும் வந்துட போகுது. டக்கு டக்குன்னு ஓடுவோம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், அது பின்னாடி துரத்திட்டே வருது. எல்லா பக்கமும் ஏதோ மரம் மாதிரி செடி மாதிரி என்னென்னமோ வருது. இங்கே பின்னாடி வருது. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகும்ப்பா. ஏங்க இது வேறு இடையில வருது. டக்குன்னு ஓடிப்போய் அப்படியே லிஃப்ட்டை டக்குன்னு போட்டு விடுவோம். என்ன போட்டாச்சு. ஓகே மாஸ், பக்கா மாஸ். ஓகேங்க, எப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. அடுத்து வந்து இது எக்ஸிட், அடுத்த பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், மறக்காமல் இன்னும் நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். பை. தங்கமே